இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் தொடக்கத்திலே இருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த தவக்காலத்தின் ஆரம்பத்திலே நாம் ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்போம். இந்த தவக்காலம் முழுவதுமாக 40 நாட்களும் நான் எந்த கெட்ட பழக்கத்திலும் ஈடுபட மாட்டேன், எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன், எந்த தீய பழக்க வழக்கங்களையும் நான் கடைபிடிக்க மாட்டேன், நல்லதை மட்டும்தான் செய்வேன், நன்றாக ஜெபிப்பேன், நோன்பு இருப்பேன், அறச்செயல்களிலே ஈடுபடுவேன் என்று பல முடிவுகளை நாம் எடுத்திருப்போம். எடுத்திருக்கீங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது எடுத்திருக்கீங்களா இல்லையா? சொல்ல முடியாது, ஆனால் எடுத்திருப்போம். எடுத்திருக்கிற முடிவுகளை நாம் கடைபிடிப்பது என்பது கஷ்டம். நிறைய சோதனை வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ தான் யாராவது சும்மா இதை சாப்பிட்டு பாரு, சும்மா நான் செஞ்ச கறி சாப்பிட்டு பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கறி சாப்பிட்லாம், இது நல்ல மீன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தேன் சாப்பிட்டு பாரு. சோதனை வரும். அந்த சோதனைகள் மீது வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே முதல் வாரமாகிய இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார், அந்த சோதனைகளை எப்படியெல்லாம் அவர் வெற்றி கொண்டார் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டிக்காட்டி நம்முடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை சோதிக்கப்பட்டார். அப்படிதானே? 3 முறை. ஆமாவா? ஆமாவா? என்ன சொல்லன்னு தெரியல. 3 முறைன்னு சொன்ன உடனே தலையாட்டிட்டீங்க. 3 முறையான்னு கேட்ட உடனே தெரியல, குழப்பம். சொல்லு. 3 முறைக்கும் மேலே சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு வாசகத்தில் 4வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி 2வது வசனம் சொல்லுது, 40 நாட்களும் சோதிக்கப்பட்டார். அழகையினால் அவர் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அழைத்து செல்லப்பட்டு 40 நாட்களும் சாத்தான் ஆண்டவருக்கு பல சோதனைகளை கொடுக்கின்றது. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் விவிலியத்திலே குறிப்பிடப்படவில்லை. மாறாக 3 சோதனைகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த 3 சோதனைகளும் 40 நாள் அந்த இறுதியிலே, அவருடைய நோன்பு ஜெபத்தின் இறுதியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சாத்தானால் கொடுக்கப்பட்ட சோதனைகள். மற்ற சோதனைகள் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. இந்த 3 சோதனைகளையும் நாம் வரலாற்று பின்னணியிலே, விவிலிய பின்னணியிலே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களும் இத்தகைய சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இஸ்ராயல் மக்களும் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பல சோதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவுடைய இந்த 3 சோதனைகளுக்கும் இஸ்ராயல் மக்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் 3 ஒற்றுமைகள் இருக்கின்றன. முதல் ஒற்றுமை என்னவென்றால், இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்தவுடனே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டு அவர்கள் செங்கடல் வழியாக வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் அங்கே சோதிக்கப்படுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலிருந்து சென்றவுடனே சோதிக்கப்படுகின்றார். ஆக இஸ்ராயல் மக்களும் சரி, ஆண்டவர் இயேசுவும் சரி, தண்ணீரை கடந்தவுடனே, தண்ணீரிலிருந்து வெளியே சென்றவுடனே சோதிக்கப்படுகின்றார்கள். இது முதல் ஒற்றுமை. 2வது ஒற்றுமை என்னவென்றால், இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாலைவனத்திலே அழகையினால் சோதிக்கப்படுகின்றார். 3வது ஒற்றுமை, இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் அழகையினால் சாத்தானால் சோதிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அழகையினால் சோதிக்கப்பட்டார். இந்த 3 ஒற்றுமைகளும் இஸ்ராயல் மக்களுடைய சோதனையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சோதனையிலும் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு வேற்றுமை, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வித்தியாசம். 3 ஒற்றுமை, ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்குது? அதை நீங்களே சொல்லிருங்க சாமி. அப்படிதானே? ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இஸ்ராயல் மக்கள் சோதனையை வெற்றி கொள்ளவில்லை.
இஸ்ராயல் மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த சோதனையிலே அவர்கள் தோல்வியுற்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனையை வெற்றி கொண்டார். எப்படி வெற்றி கொண்டார் என்றால், இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி, இறை வார்த்தையை அவர் எடுத்துச் சொல்லி, இறை வார்த்தையின் அடிப்படையிலே, இறை வார்த்தையின் உறுதுணையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை வெற்றி கொண்டார். இஸ்ராயல் மக்கள் இறைவனை நம்பவில்லை, இறை வார்த்தையை நம்பவில்லை, இறை வார்த்தையை அதனால் அவர்கள் அந்த சோதனைகளிலே வீழ்ச்சியுற்றார்கள், தோல்வியுற்றார்கள். இந்த 3 சோதனைகளையுமே நாம் பார்க்க முடிகின்றது. முதல் சோதனையானது உடல் ரீதியான சோதனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி வந்த பொழுது 40 நாட்கள் நோன்பிருந்து பசியோடு அவர் வாடி வதங்கிய பொழுது சாத்தான் சோதிக்கின்றான். நீர் விரும்பினால் இந்த கற்களை எல்லாம் அப்பமாகும்படி செய்து அதை உண்ணலாமை என்று சோதிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை கோடிட்டு காட்டி, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல, மாறாக இறைவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுகின்றான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையின் மீது வெற்றி கொள்ளுகின்றார். இஸ்ராயல் மக்கள் தோல்வியுற்றார்கள். பாலை நிலத்திலே அவர்களுக்கு பசி வந்த பொழுது கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இந்த பாலை நிலத்திலே எங்களை பட்டினி போட்டு கொலை செய்வதற்கா இங்கு கொண்டு வந்தீர் என்று முணுமுணுத்தார்கள். கடவுள் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல காரியங்களையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். அதை போல இஸ்ராயல் மக்கள் கடவுள் அடிமை தலையிலிருந்து வல்லமையோடு அவர்களை அழைத்து வந்த எல்லா விதமான வல்ல காரியங்களையும் மறந்தவர்களாக பசி வந்தவுடனே கடவுளை புறக்கணிக்கின்றார்கள், கடவுளை மறுதலிக்கின்றார்கள், கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து அவர்கள் இந்த சோதனையிலே தோற்று போகின்றார்கள். இரண்டாவது சோதனை, யாருக்கு வழிபாடு செய்வது, யாரை ஆராதிப்பது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது பற்றிய சோதனை. இதோ சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து சென்று எல்லா அரசுகளையும் காட்டுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் அரசுகளையும் நாடுகளையும் காட்டி, நீ எனக்கு முன்பாக பணிந்து வணங்கினால், என்னை தெண்டனிட்டு வணங்கினால், இதோ எல்லாவற்றையுமே ஒரு நொடி பொழுதிலே உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவரை சோதிக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு நீ பணி செய்வாயாக என்று விவிலியம் சொல்லுகின்றது என்று சொல்லி இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை கோடிட்டு காட்டி சாத்தானின் மீது வெற்றி கொள்ளுகின்றார். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இதே சோதனை வந்த பொழுது யாரை வணங்க வேண்டும், யாவே கடவுளையா அல்லது வேற்று தெய்வங்களையா என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது இஸ்ராயல் மக்கள் அந்த சோதனையிலே தோல்வியுற்றார்கள். தங்களிடமிருந்த நகைகள் பொன் எல்லாவற்றையுமே உருக்கி பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டியை வழிபட ஆரம்பித்தார்கள். யாவே கடவுளை வழிபட மறுத்தார்கள், யாவே கடவுளை மறந்தார்கள், யாவே கடவுள் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மறந்துவிட்டு வேறு தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். தங்களுடைய சோதனையிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய கடவுளை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவர் மட்டும்தான் உண்மையான கடவுள் என்று சாத்தானுக்கு சவால் விட்டு சாத்தானுடைய சோதனையின் மீது வெற்றி கொள்ளுவதை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவது சோதனை நம்பிக்கைக்குரிய சோதனை, நம்பிக்கை ரீதியான சோதனை. நம்முடைய விசுவாசம் எதுவாக இருக்கின்றது, நாம் யாரை நம்புகின்றோம், எப்படி நம்புகின்றோம் என்பது பற்றிய சோதனை. அந்த சோதனை ஆண்டவருக்கு வந்தது. இதோ திருப்பாடல் 91 அழகாக சொல்லுகின்றது. இதோ உன்னுடைய காவல் சம்மனசானவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், உன்னுடைய கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லுகின்றது. அந்த வசனத்தை கோடிட்டு சாத்தான் ஆண்டவரை சோதிக்கின்றது. இதோ இந்த மலையின் உச்சியிலிருந்து நீ கீழே விழு, உன்னுடைய காவல் சமணசானவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், உன்னுடைய கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை பிடித்து தாங்குவார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய கடவுளாகி ஆண்டவரை சோதியாது என்றும் மறைநூல் சொல்லுகின்றது என்று சொல்லி இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை மேற்கோள் காட்டி சாத்தானுடைய சோதனையின் மீது வெற்றி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இதே நம்பிக்கைக்குரிய
சோதனை வந்த பொழுது அவர்கள் தோற்று போனார்கள். எண்ணிக்கை புத்தகம் 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் தண்ணி இல்லாமல் தவித்த பொழுது, தாகத்தோடு அங்கலாய்த்த பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து, இதோ இந்த பாறையிலே நீ உன்னுடைய கோலால் அடி, அப்பொழுது தண்ணீர் வரும், அதை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது மோசே நம்பிக்கை இல்லாமல் 2 முறை தட்டுகின்றார். ஒரு முறை தட்டினால் தண்ணி வருமோ வராதோ என்ற அவன் நம்பிக்கையினால் 2 முறை தட்டி தனக்கு யாவே கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அவர் உணர்த்துவதை பார்க்கின்றோம். ஆக இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கை ரீதியான இந்த சோதனையிலும் தோல்வியுற்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வெற்றி கொண்டார். இறை வார்த்தையின் வழியாக இஸ்ராயல் மக்கள் தோல்வியுற்றார்கள். அவர் நம்பிக்கையினால், கடவுளை உண்மையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால். இதே சோதனைகள், இதே துன்பங்கள், இதே சவால்கள், இதே எதிர்ப்புகள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்றன. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல எதிர்ப்புகளை, பல சவால்களை, பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சோதனையானது யார் வழியாகவும் வரலாம். சாத்தான் யார் வழியாக கூட செயல்படலாம். எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய நண்பர்கள் வழியாக கூட வரலாம். நம்ம இந்த தவக்காலம் முழுக்க குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவானுங்க, மாப்பிள்ள கொஞ்சம் தானே குடி, உங்கள் கடவுள் கோவிச்சிக்க மாட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், தவக்காலத்துக்குள்ளே வராது, கொஞ்சம் குடி, ஒரு ஸ்மோக் தானே குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோதனை சாத்தான் எப்படிலாம் வருது பாருங்க. சோதனை பலவாறு வரும். டிவி சீரியலே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தான் போன வாரம் அந்த தொடர் இப்படி முடிஞ்சிச்சு, அவன் மாமியா வீட்டு கோவிச்சிட்டு போனால் அங்கே என்ன நடந்துச்சு அதை பார்ப்போமே, டிவி ஆன் பண்ணுவோம். சாத்தானுடைய சோதனை. இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய சாத்தா என்ன தெரியுமா? டிவி தான். டிவி பெரிய சாத்தான், மொபைலு சின்ன சாத்தான், குட்டி சாத்தான். பெரிய சாத்தானாவது வீட்டிலே இருக்கும், குட்டி சாத்தான் கூடவே வரும். போகிற இடத்துக்கெல்லாம் குட்டி சாத்தானை தூக்கிட்டே போகிறோம். பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எங்கே போனாலும் இந்த குட்டி சாத்தான் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து எடுத்து பார்க்குறது. கோயிலில் கூட எடுத்து எடுத்து பார்ப்போம். பிரசங்கம் வைக்கும்போது கூட யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்குதா பார்ப்போம். சோதனை. குட்டி சாத்தான் கூட இருந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கும். பல சோதனைகள். இந்த சோதனைகள் மீது நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர், நம்முடைய மீட்பர், தனக்கு வந்த எல்லா சோதனைகளின் மீதும் வெற்றி கொண்டார். அவரை பின்பற்றுகின்ற நாம், நமக்கு யார் வழியாக எப்படி சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் மீது வெற்றி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சோதனைகள் நாம் வலுவிழந்த நிலையிலே நமக்கு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பசியோடு வாடினார், நோன்பிருந்து ஜெபித்தார். அவர் களைத்து போன நேரத்திலே சாத்தான் இந்த 3 முக்கியமான சோதனைகளை ஆண்டவருக்கு கொடுக்கின்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்வுற்று, தளர்ச்சி அடைந்து, கஷ்டப்பட்டு, நொந்து போய், நோய்வாய்ப்பட்டு கிடைக்கின்ற நேரத்திலே சாத்தானுடைய சோதனை வரும். நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக, விசுவாசத்திற்கு எதிராக, நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகளுக்கு எதிராக, நம்முடைய கத்தோலிக்க இறை நம்பிக்கைக்கு எதிராக, கத்தோலிக்க போதனைக்கு எதிராக நமக்கு பல சோதனைகள் வரும். அதிலும் குறிப்பாக பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் வழியாக வரும், பாஸ்டர்ஸ் வழியாக வரும். இந்த பாஸ்டர்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு எப்போ வருவாங்க? கஷ்டப்படும் போது தான் வருவாங்க. நோயில் கிடக்கும்போது வருவாங்க, ரொம்ப கஷ்டப்படும் போது வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்கள் நோய்க்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, மாதாவை கும்பிடுறீங்க, சிலை வழிபடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த தொல்லை வருது, இந்த நோய் வந்திருக்குது. எங்கள் கோயிலுக்கு வாங்க, ஒரே சர்வேசனை விசுவசிப்போம். அப்போ நம்ம என்ன 10 சர்வேசனை விசுவசிக்கிறோம்? நம்ம ஒரே கடவுளை தான் விசுவசிக்கிறோம். கூப்பிடுவாங்க. நம்மளை என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு நாளைக்கு அங்கே போய் தான் பார்ப்போமே, இங்கே வருஷம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, அங்கே போய் பார்ப்போம். நம்ம கடவுள் தாமதித்து நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கின்ற கடவுள். கேட்ட உடனே கொடுத்துட்டா அது கடவுள் கிடையாது. கடவுள்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். ஒரு முறை அங்கே போவீங்க, அந்த அன்னைக்கு போன அன்னைக்கு நம்ம கடவுள் உனக்கு கொடுத்துட்டார்,
நோயிலிருந்து விடுதலையை கொடுத்துட்டார், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுத்துட்டார். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த கோயிலுக்கு வந்ததுனால தான் நல்லது நடந்து போச்சு, இனிமேல் கத்தோலிக்க கோயிலுக்கு போக வேணாம், இந்த சர்ச்சுக்கு போயிடுவோம், இந்த பாஸ்டர் பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு போயிடுவீங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? மற்ற சபையை சார்ந்தவர்கள், நீங்கள் நிறைய சொத்து வச்சுருக்கிறீங்க, நிறைய நகை போடுறீங்க, போடக்கூடாது, எல்லாத்தையும் விற்று உண்டியலில் போட்டுருங்க, எல்லாத்தையும் விற்று உண்டியலில் போட்டுருங்க, கோவில் வளர்ச்சிக்கு கொடுங்க, கோவில் பணிகளுக்கு கொடுங்க, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, நகை போடுறது எல்லாமே பாவம், கடவுளுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பி எல்லாத்தையும் விற்று போய் கொடுத்துருவோம். அப்போ சாத்தா எப்படிலாம் வருது பாருங்க நம்ம சோதிக்கிறதுக்கு. போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் பசுந்தோல் ஓநாய் தோல் பொருத்திய அவர்கள் வெறிபிடித்த ஓநாய்களாக உங்களை தேடி வருவார்கள். பசுவை போல வெளியிலே நல்லவர்களாக இருப்பார்கள், உள்ளுக்குள்ளே ஓநாய்த்தனமும் ஓநாய் வெறியும் அவர்களிடத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நண்பர்களால் வரலாம், உற்றார் உறவினர்களால் வரலாம், தாய் தகப்பனால் வரலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாக வரலாம், குருக்கள் வழியாக வரலாம், போலி இறைவாக்கினர்கள் வழியாக வரலாம். யார் வழியாக வந்தாலும் எல்லா சோதனைகளையும் நாம் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் செய்தார். சாத்தான் எந்த வழியில் வேண்டுமானாலும் நம்மை சோதிப்பான். எல்லா நேரத்திலுமே நாம் மன தைரியத்தோடு அந்த சோதனைகளை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய திரு அவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சோதனையை நமக்கு எடுத்து சொல்லி, சோதனையிலிருந்து விடுபட மனம் தளராமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், இறை வார்த்தையை வாசியுங்கள். இறை வார்த்தையின் துணையோடும் ஜெபத்தின் உதவியோடும் எல்லா விதமான சோதனைகளின் மீதும் வெற்றி கொண்டு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை, பக்தி நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று நம்முடைய திரு அவையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை விட்டுவிட்டு நாம் ஒருபோதும் வேறு சபைகளுக்கோ வேறு மதத்தை தேடியோ போகக்கூடாது. அப்படி போகின்றவர்கள் துரோகிகள் என்பதை திரு விவிலியமானது சுட்டி காட்டுகின்றது. இஸ்ராயல் மக்கள் உண்மையான கடவுளை மறந்து சென்ற பொழுதெல்லாம், யாவே கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வழிபட சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஒப்புமை, விபச்சார தலைமுறையே, விபச்சாரம் செய்கின்றீர்கள், உங்கள் கடவுளுக்கு நீங்கள் பிரமாணிக்கமாக இல்லை என்று சொல்லுகின்றார். ஜோசியக்காரர்களை தேடி செல்லுகின்ற பொழுது, மருந்து மந்திரம் செய்கின்றவர்களை நாம் தேடி ஓடுகின்ற பொழுது நாமும் விபச்சாரம் செய்கின்றோம், நாமும் நம்முடைய கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க தவறுகின்றோம் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் கொடுக்கின்ற இந்த மாபெரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து எல்லா விதமான சோதனைகளையும் வெற்றி கொண்டு நல்ல மனிதர்களாகவும் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தனக்கு வந்த எல்லா சோதனைகளையும் வெற்றி கொண்டு அந்த சோதனைகளிலெல்லாம் சாத்தானை முறியடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் ஆசீர்வதித்து நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளின் மீதும் வெற்றி கொள்ள தேவையான எல்லா வரங்களையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.